லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு ரமேஷ், ஒரு கூட்டு முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. 6 முக்கிய தலைவர்கள், 6 பேரும் வெவ்வேறு பின்புலத்தில், வெவ்வேறு சமூக பின்புலங்களை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டுடைய ஜாகிரபின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட பல பகுதிகளை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களுடைய கருத்தை மேற்கொண்டு தலைமையை பரிசீலிக்குமா, அதை வீட்டோ பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகளே அது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு அவர்கள் மிக நீண்ட நேரம் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். கட்சி ஒரு பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக தென் பகுதியிலே கட்சி கடும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து கூறியிருக்கிறார்கள். அனைவரும் ஒன்று சேர வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது, கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறியதோடு, எனக்கு கிடைத்த தகவல் தனிப்பட்ட முறையிலே 1-2 பேர் தங்களுக்கு சில பாதிப்புகள் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்தாலும் கட்சியினுடைய பொது நலன் முக்கியம் என்ற கருத்தை அவரிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். தங்களையே உதாரணமாக காட்டி கூட பேசியதாக நான் அறிகிறேன். மேலும் விவரிக்க முடியுமா? என்ன மாதிரி? அதை விவரிப்பதற்கு தனிப்பட்ட முறையில் இடத்திலே பகிர்ந்து கொண்ட காரணத்தால் அதை நான் சொல்லுவது நாகரிகமாக இருக்காது. என்னை பொறுத்தவரை இவர்கள் 6 பேர் அல்ல, இந்த 6 பேரை தவிர மேலும் சில முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் வழியே இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். மேலும் சில முன்னாள் அமைச்சர்கள், அதாவது இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் இதை போய் சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். தலைமையிடம் இதை தெரிவிங்கள். ஆகவே இது ஒரு லார்ஜர், இதற்கு பின்னால் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகவேதான் இதை இல்ல இவர்கள் அடுத்த கட்டமாக மீண்டும் சந்தித்து பேசலாம் என்று இன்னும் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறீங்க. நிச்சயமாக என்னிடத்திலேயே குறைந்தது இந்த 6 பேரை தவிர மேலும் சில பேர் பேசி இருக்கிறார்கள். இந்த 6 பேரிடமும் நான் பேசவில்லை, ஆனால் இவர்களில் 1-2 பேரோடு நான் பேசியிருக்கிறேன். இந்த கருத்தை அவர்கள் சீரியஸாக உணர்கிறார்கள், ரியலைஸ் செய்கிறார்கள். கருத்துக்கு மாறுபட்ட கருத்து கொண்ட தலைவர்களும் அதிமுக தரப்பும் இருக்கு. வேண்டாம், இது நல்லா தானே போயிட்டு இருக்கு, நல்லா தானே கட்சி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களும் இருக்கதானே. அப்படி கூறுகிறவர்கள் மிக சிலர். அவர்கள் இந்த தென் பகுதியினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல என்பதையும் நான் முழு விவகாரங்களை நன்கு அறிந்தவர்கள் மூலம் தெரிந்து கொண்டேன். அவர்கள் 1-2 அவர்களுடைய எண்ணிக்கை மிக சொற்பமானது. வேண்டாம் என்று கூறுபவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம், அதாவது பிரமுகர்களை ஒரு 4-5 பேர் தான். ஆனால் 40க்கும் மேற்பட்டோர் முக்கியஸ்தர்கள் இது வேண்டும் என்று கருதுகிறார்கள். இன்னும் மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் என்று ஒரு லார்ஜர் போரத்தை கூட்டி இது பற்றி கருத்து கேட்டால் இந்த கருத்து தான் மேலோங்கி இருக்கும் என்பதுதான் எனக்கு கிடைக்கிற தகவல். இன்னைக்கு ஏடிஎம்கே கான்ஸ்டிடியூஷன் படி இதுக்கெல்லாம் வீட்டோ அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு இருக்கு. சோ அவர் வீட்டோ செஞ்சுட்டாரு, வேண்டாம் அப்படின்ட்டாருன்னா இது ஒரு படி நகரத்துக்கான என்ன வழி இருக்கு? இது நகர்வதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. 1-2 பேர் பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுக்கலாம் என்று வலியுறுத்த துவங்குவார்கள். அதை பொதுச் செயலாளரால் தள்ளுபடி செய்ய முடியும் என்று நான் கருதவில்லை. அப்படி செய்வதாக இருந்தால் யாரையும் மதிப்பது வரும். ரைட், நன்றி திரு ரமேஷ். மேலும் கருத்து இருந்தால் மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.